அர்ஜுன் எரிகாசிக்கும் மேக்ஸ் வார்மர்டமுக்கும் டாடா ஸ்டீல்ல நடந்த 7வது மேட்ச் தான் இது. இங்க மேக்ஸ் ஒரு பிரில்லியன் மூவ் பிளே பண்றாரு. பிஷப்பை இங்க ஃப்ரீயா கொடுக்கறாரு. பான் டேக்ஸ் பிஷப், குயின் டேக்ஸ் பான். பிஷப்பை ஃப்ரீயா கொடுத்தனால இங்க அர்ஜுன் எரிகாசிக்கு ஐசோலேட்டட் பான்ஸ் கிரியேட் ஆகுது. D7லயும் ஒரு அட்டாக் கிரியேட் ஆகுது. இப்படி இருந்த பொசிஷன் இப்படி கண்டினியூ ஆகுது. இந்த இடத்துல பீசஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் பொசிஷன் இப்படி கண்டினியூ ஆகுது. இங்க மேக்ஸ் பான் புஷ் பண்றாரு. பான் டேக்ஸ் பான், குயின் டேக்ஸ் பான் செக். சோ நெக்ஸ்ட் கிங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பீஸ மேக்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாரு. சோ இப்போ பிஷப் வச்சு இங்க ஃபோர்க் பண்றாரு. குயின் வச்சு தான் பிஷப்பை டேக்ஸ் எடுக்கணும். அப்படி டேக்ஸ் எடுத்தா இங்க ஒன் மூவ்ல செக்மேட் ஆயிரும். சோ அப்படி குயினை வேற எங்கேயாவது மூவ் பண்ணா சோ இங்க ரூக் போயிரும். வேற என்ன மூவ் பிளே பண்ணாலும் மெட்டீரியல் லாஸ் ஆகுறத அர்ஜுன் எரிகாசியால ஸ்டாப் பண்ண முடியாது. சோ அதை ஃபைன் பண்ண அர்ஜுன் எரிகாசி இந்த பொசிஷன்ல கேமை ரிசைன் பண்ணிருந்தாரு. சோ இந்த கேம்ல இருந்து நாம கவனிக்க வேண்டியது, ஒரு பீஸை நாம சாக்ரிஃபைஸ் பண்ணும் போது ஒன்னு நமக்கு பொசிஷனல் அட்வான்டேஜ் கிடைக்கணும். சோ அப்படி இல்லைன்னா அந்த கேமை நம்மளால உடனே பினிஷ் பண்ண முடியணும். சோ இந்த இடத்துல ரெண்டு சாக்ரிஃபைஸ் பண்ணும் போதும் முதல் சாக்ரிஃபைஸ்ல பொசிஷனல் அட்வான்டேஜ் கிடைக்கும். ஆப்போனண்ட்டுக்கு ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும். சோ ரெண்டாவது சாக்ரிஃபைஸ் அப்போ அங்க செக்மேட் த்ரெட் கிரியேட் ஆகும்.